நயன்தாரா அவங்க வந்து செம்பருத்தி வந்து டீ குடிக்கலாம் அதில் அப்படி அது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. அதுக்கு சில டாக்டர்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்ன காரணம்னா, செம்பருத்தியால் செய்யப்பட்ட இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கோச்சுக்குவேன். செம்பருத்தியை உபயோகப்படுத்தி நான் ஒரு மாத்திரை செஞ்சுருக்கேன். இந்த மாத்திரை இந்த நோயெல்லாம் குணப்படுத்தும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது மருத்துவம். ஐயா, இந்த பல்பொடியை நான் வந்து போன தடவை வாங்கிட்டு போனேன், எனக்கு எல்லா வியாதியும் போயிடுச்சு, பல்லெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் 2 பாக்கெட் இருந்தால் 4 பாக்கெட் வேணும்னு. இல்லைம்மா 2 பாக்கெட் தான் ஐயா, எப்படியாவது 4 பாக்கெட்டு கொடுங்க, அதிகமாக வேணாலும் காசு கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த போலியோ ட்ராப்ஸை வந்து ப்ரமோட் பண்ணது தமிழ்நாட்டில் யார் பண்ணான்னாக்கா நடிகை மனோரமா. அவங்கள தான் பயன்படுத்தினாங்க. அந்த போலியோ வேக்சினுக்கு என்ன பேருனா மனோரமா வேக்சின். இதே மாதிரி தான் நாங்கள் எய்ட்ஸுக்காக நாங்கள் வந்து விழிப்புணர்ச்சி படம் எடுக்கும்போது கமலஹாசனை பார்த்தோம். கமல் வந்தார், நடிகர் தலைவர். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாக்கா, ஐஸ்வர்யா ராய் நாங்கள் தாஜ் ஹோட்டலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அப்போ தான் வந்து லிஃப்ட்டில் வந்து இறங்கி வந்தவங்க என்ன ஷூட் அப்படின்னு கேட்கும்போது எய்ட்ஸ் என்ன வச்சு எடுங்கண்ணா. ஷி ஆஃபர்ட். இந்த செம்பருத்தி டீக்காரர் வந்து பார்த்தாரு, சரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நடிகை பார்த்து, அம்மா நீங்கள்லாம் டீனாவே கேரளாக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் சொன்னால் தான் செயல்படுன்னு அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் என்னுடைய இது என்னன்னாக்கா, இது வந்து செம்பருத்தியில் இந்த மாத்திரையை செய்திருக்கேன், இந்த மாத்திரை வந்து மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னா நான் வந்து அப்போ சொல்லுவேன். டீ விற்கிறாங்க, அதில் எனக்கு அந்த ஆச்சரியம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து சிம்மை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அது ரொம்ப இப்போது அதுவும் பரபரப்பாக பேசப்படுது. என்ன சொன்னாங்க அது சொல்லுங்க முதல்ல. அது வந்து என்னென்னா, என் பொண்ணை அவங்க அப்பா வந்து கட்டிக்கணும் அப்படி வந்து ஆசையாக வந்து கொஞ்சணும்னு நினைக்கும் போது என் பொண்ணு வெஹமெண்ட்லி ஷி செட் நோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இது எப்படி சார் இது பார்க்கணும்? அது வந்து குழந்தைக்கு அந்த நேரத்தில் மாதிரி தோணி இருக்கும். அது வந்து இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு எனக்கு இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த விஷயம் சொல்கிறதுனால தான் சார் இது ரொம்ப காட்டு தீயாக பரவி இருக்குது. இது வந்து அந்த பெண் குழந்தைய வந்து தப்பாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு இதெல்லாம் கூட காரணமாக இருக்கும். அதில் வந்து ஒரு விளம்பரம் தேடுறாங்கன்னாக்கா, தன்னை மாதிரியே தன் பொண்ணையும் தயார்படுத்துகிறாங்களே, பின்னாடி விளம்பரத்துக்கு இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஏன் போடுறாங்க அதை? தான் பெண்ணுக்கு விளம்பரம் கொடுக்க பார்க்குறாங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்கை இது மேட்ரை சொல்லி தான் பொண்ணையும் தன்னை மாதிரியே வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மருத்துவ ரீதியாக தந்தை மகளும் உறவு வச்சுக்கிட்ட இதெல்லாம் நிறையா தாய் கூட உறவு வச்சுக்கிறது வந்து ரொம்ப அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மனநல மருத்துவமனையில் போய் பாருங்கள். எதுக்காக உங்கள் அம்மாவோட படுத்துக்கிட்டே நான் தான் கேட்டேன். அது உள்ளே அந்த கருப்பையிலேருந்து வெளியே வந்ததாக சொன்னாங்க. அது உள்ளே போனால் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படுற 2 டாபிக். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நயன்தாரா அவங்க வந்து ஒரு டாக்டராக நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் சார். நயன்தாரா அவங்க வந்து செம்பருத்தி வந்து டீ குடிக்கலாம் அதில் அப்படி அது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. அதுக்கு சில டாக்டர்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆக்ட்ரஸ்னால் அந்த வேலையை மட்டும் செய்யுங்க, நீங்கள் யார் இந்த விஷயத்துலலாம் வந்து சொல்கிறது அப்படின்னுட்டுன்னு. இது நீங்கள் ஒரு டாக்டரை எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் நான் வந்து எதுவும் தப்பாக நினைக்கல. என்ன காரணம்னா, செம்பருத்தியால் செய்யப்பட்ட இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கோச்சுக்குவேன். செம்பருத்தியை உபயோகப்படுத்தி நான் ஒரு மாத்திரை செஞ்சுருக்கேன், இந்த மாத்திரை இந்த நோயெல்லாம் குணப்படுத்தும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது மருத்துவம். டீ விற்கிறாங்க, செம்பருத்தி டீ, பருத்தி பால், இது அப்புறம் என்ன வேறு என்னமோ டீ எல்லாம் விற்கிறாங்களே, பிளாக் காஃபி, க்ரீன் டீ, அது மாதிரி இது ஒரு டீ. அது அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க டீ விற்கிறது. அவங்க அந்த தேச வழக்கப்படி, அவங்க மாநிலத்தை வழக்கப்படி அவங்க டீ விற்கிறாங்க. டீயை ப்ரமோட் பண்ணுறாங்க. இதை குடித்தா இந்த பல்பொடி வியாபாரம் அந்த காலத்தில் நடக்கும். இப்போல்லாம் நீங்கள் பார்க்குறதுல இந்த பல்பொடியை உபயோகப்படுத்தினால் பல்லில் வருகின்ற 32 வியாதிகள் அப்படியே குணமாகும். பல்லரணை, பல்குத்தல், பல் சொத்தை போன்ற அத்தனை வியாதிகளும் குணமாகும். இப்போ 15 நாளில் குணமாகவில்லை என்ற படம் வாப்ப உறுதியாக சொல்லுகிறோம். அது பாம்புக்கு கேரிக்கு சண்டை விட போகிறேன், இந்த பல்பொடியை வாங்கி கொண்ட பிறகு
அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அதில் என்ன ஒரு டெக்னிக் எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பொண்ணு வருவா திடீர்னு, ஐயா இந்த பல்பொடியை நான் வந்து போன தடவை வாங்கிட்டு போனேன், எனக்கு எல்லா வியாதியும் போயிடுச்சு, பல்லெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் 2 பாக்கெட் இருந்தால் 4 பாக்கெட் வேணும்னு. இல்லைம்மா 2 பாக்கெட் தான். ஐயா எப்படியாவது 4 பாக்கெட்டு கொடுங்க, அதிகமாக வேணாலும் காசு கொடுக்குறேன் அப்படி. சரி நீ ரொம்ப கேட்குறீங்கிறதுக்காக உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் குறைச்ச விலையிலே கொடுக்குறேன் அப்படி சொல்லி வியாபாரம். உடனே அந்த கூட்டத்தில் இருக்க பொண்ணு வந்து உடனே இது வியாபார டெக்னிக். அதனால் வந்து அந்த பருத்தி டீ இப்போ அந்த செம்பருத்தி டீ விற்கிற வந்து நயன்தாரா வந்து ப்ரமோட்டிங் ஏஜெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஹேர் ஆயிலுக்கு பண்ணுற மாதிரி, இப்போ டூத் பேஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி, புடவை கடைக்கு பண்ணுற மாதிரி இந்த செம்பருத்தி டீக்கு வந்து ப்ரொமோட்டராக மாடலாக விளம்பர மாடலாக நயன்தாரா வந்திருக்காங்க. அந்த டீயை குடிச்சிட்டு அது அதனால் ஆபத்து வந்தால் இது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க மருந்துன்னு சொல்லியிருந்தாக்கா கேள்வி கேட்கலாம். அதனால் இது வந்து நான் விற்கிறது டீ தானே, நீ ஏன் அவங்க டீ கூட இல்லை சார், செம்பருத்தியில் பண்ணுற அந்த செம்பருத்தி பூ அது ரிலேட்டடாக பண்ணுற விஷயம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு தான் சார் சொன்னாங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். க்ரீன் டீயில் ஏதோ மூலிகையெல்லாம் போட்டு ஒரு டீ கொடுக்குறோம். அதை போய் நீங்கள் வந்து மருந்து அதை குடித்தாக்க உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும், பிளட் ப்ரெஷர் குறையும், இதெல்லாம் சொல்லி தான் க்ரீன் டீயை விற்கிறாங்க. அது எப்படி ரைட்டோ அதே மாதிரி தான் இது ரைட்டு. நயன்தாராங்கிற ஒரு நடிகை பயன்படுத்தி அவங்களுடைய அழகுக்கு இதுதான் காரணம், அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த க்ரீன் டீ இந்த செம்பருத்தி டீ தான் காரணம்னா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அதை படிச்சுட்டு வாங்கினாலும் வாங்குவீங்க. அவ்வளோதானே. உங்களை ஏமாத்துறது தானே. பெண்களை பேஸ் பண்ணி தான் இந்த பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெய் வியாபாரம் இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெய் வாங்கினா சீப்பு இலவசங்கிறோம், அந்த சீப்புக்கு ஆசைப்பட்டு இந்த தேங்காய் எண்ணெய் வாங்குகிறோம். பேஸ்ட்டு வாங்கினாக்கா இந்த ப்ரஷ்ஷு இலவசங்கிறோம், ப்ரஷ்ஷுக்கு ஆசைப்பட்டு பேஸ்ட்டு வாங்குகிறோம். இலவசங்களுக்கு நம்ம பழகிட்டோம், உலகம் பூரா இருக்கிறது. அது மாதிரி நயன்தாரா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். போலியோங்கிற வியாதி பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். அது அந்த காலத்தில் நிறையா இருந்து இன்றைக்கி அழிஞ்சிருச்சு, இன்றைக்கி இல்லை. போலியோ வேக்சின் அந்த ட்ராப்ஸ் கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணி போலியோ ட்ராப் வந்து கட்டாயம் போட்டுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து உலகத்தை விட்டு அந்த நோய் அப்படியே அழிஞ்சு போச்சு, இன்றைக்கி இல்லை. அந்த போலியோ ட்ராப்ஸை வந்து ப்ரமோட் பண்ணது தமிழ்நாட்டில் யார் பண்ணான்னாக்கா நடிகை மனோரமா, அவங்கள தான் பயன்படுத்தினாங்க. அந்த போலியோ வேக்சினுக்கு என்ன பேருனா மனோரமா வேக்சின்னு பேர். அவங்கள வச்சு அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம், அது பெருசாக வந்து அதில் அது அதனுடைய விளைவு அந்த மனோரமா மருந்து போடுங்க அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சு. அதனுடைய விளைவு வந்து நமக்கு கிடைச்ச லாபம் என்னன்னாக்கா இன்றைக்கி போலியோ இல்லை. சூப்பர் இல்லை சார், அது ஒரு நல்ல விதமான ஒரு. அதே மாதிரி தான் நாங்கள் எய்ட்ஸுக்காக நாங்கள் வந்து விழிப்புணர்ச்சி படம் எடுக்கும்போது கமலஹாசனை பார்த்தோம். கமல் வந்தார், நடிகர் திலகம் எல்லாம் டக்குன்னு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரேவதி, ரோகிணி, ரஞ்சிதா, இவங்க 3 பேர் அவங்களே வாலண்டியர் பண்ணி வந்து நடித்தாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாக்கா ஐஸ்வர்யா ராய், நாங்கள் தாஜ் ஹோட்டலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க அப்போ தான் வந்து லிஃப்ட்டில் வந்து இறங்கி வந்தவங்க என்ன ஷூட் அப்படின்னு கேட்கும்போது எய்ட்ஸ் என்ன வச்சு எடுங்கன்னாங்க. ஷி ஆஃபர்டு. ஆனால் அது ஒரு விகல்பமான ஒரு நோய், உடல் உறவின் மூலமாக பரவக்கூடிய நோய். அதை வந்து ஒரு நடிகை பேசுறதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது. அன்றைக்கி அவங்களாம் வந்தாங்க, அதுவும் அவங்கள டாப் ஸ்டார் அவங்களே வந்தாங்க. கமல்கிட்ட போய் சொல்லும்போது சார் தப்பாக உங்களை பற்றி தப்பாக கொடுத்தேன், ஏன் எனக்கும் வரலாமே, யாருக்கு வேணாலும் வரலாம், ஏன் அதை வந்து இது பண்ணுறீங்க. அந்த ரோகிணிங்கிற பொண்ணு அதை தாங்கம்மா சொல்லிச்சு, ஏன் எனக்கு வரக்கூடாது என்ன இருக்குது, வரலாமே அப்படின்ச்சு. அந்த தைரியம் இருந்தது. அதனுடைய விளைவு எங்களுக்கு அந்த படத்துக்கு நாங்கள் டெல்லியில் அவார்டு வாங்கினோம். எப்படா இத்தனை ஸ்டார்ஸை பிடிச்சிங்கன்னு கேட்டாங்க. அது ஐஸ்வர்யா ராய் வந்தது வடநாட்டுக்காரங்களுக்கு ஆடி போயிட்டாங்க, நம்மளால் முடியல இவனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, சவுத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த செம்பருத்தி டீக்காரர் வந்து பார்த்தாரு, சரி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு நடிகை பார்த்து, அம்மா நீங்கள்லாம் டீனாவே கேரளாக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் சொன்னால் தான் சரி பண்ணுன்னு அவங்க பண்ணியிருப்பாங்க. நான் கேள்விப்பட்டதில் இந்த கருப்பட்டி காஃபி எல்லாம் கூட வந்து இப்போ நயன்தாராவை தான் சொல்கிறேன், ஓகே அவங்களுக்கு தான் சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ வந்து பல தொழில்கள் அவங்க இது பண்ணியிருக்காங்க, அதில் இது பண்ணுறாங்க. இதில் என்னுடைய இது என்னன்னாக்கா, இது வந்து செம்பருத்தியில் இந்த மாத்திரையை செய்திருக்கேன், இந்த மாத்திரை வந்து மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னா நான் வந்து அப்போஸ் பண்ணுவேன். டீ விற்கிறாங்க, அதில் எனக்கு அந்த ஆச்சரியம். ஓகே சார்.
அப்போது நெக்ஸ்ட்டு வந்து சிம்மை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அது ரொம்ப இப்போது அதுவும் பரபரப்பாக பேசப்படுது. ஸோ இது வந்து சில பேர் வந்து இவங்க என்ன மாதிரியான ஏதாவது ஒரு மனநோயாளியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார். ஸோ ஒரு டாக்டராக உங்களோட கருத்து என்ன சார்? இப்போவும் நிறைய வந்து அந்த பெண் பாலியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வருது. அது நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு அப்பா ஒரு பொண்ணு பாண்டிங்குன்னு வரும்போது அது வேறு விஷயம் தானே சார். அது மாதிரி இருக்கும்போது பொண்ணு என்ன அப்பா சொன்னாங்க அது சொல்லுங்க முதல்ல. அது வந்து என்னென்னா என் பொண்ணை அவங்க அப்பா வந்து கட்டிக்கணும் அப்படி வந்து ஆசையாக வந்து கொஞ்சணும்னு நினைக்கும் போது என் பொண்ணு வெஹமெண்ட்லி ஷி செட் நோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இது எப்படி சார் இது பார்க்கணும்? அது வந்து குழந்தைக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி தோணி இருக்கும். அதுக்கு வந்து எந்த விளக்கமும் சொல்லுங்க. அது மறுபடியும் அதை கூப்பிட்டு அவங்க அப்பா அதுக்கப்புறம் கட்டியே பிடிக்கலையே அவர். அது வந்து இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு எனக்கு இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த விஷயம் சொல்கிறதுனால தான் சார் இது ரொம்ப காட்டு தீயா பரவி இருக்கு. இதை வச்சு இது வந்து பெண் குழந்தைய வந்து தப்பாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு படுது. இல்லை சார், அந்த குழந்தை வந்து அது வந்து கட்டி பிடிக்காத வலிக்குதுன்றதுக்காக கூட சொல்லியிருக்கும். ரொம்ப இறுக்கி 2 வயசு குழந்தைக்கு பிடிக்கிறதுக்காக போய் இதை சொல்லியிருக்கும். சொல்கிறது அவ்வளோதான் இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அல்லது ஒரு சட்டையில் பட்டன் கிட்டன் போட்டிருக்கும், கட்டி பிடிக்கும், அந்த பட்டன் குத்தி இருக்கும், கட்டி பிடிக்காதுன்னு கத்தியிருக்கும். இதெல்லாம் கூட காரணமாக இருக்கும். அதில் வந்து ஒரு விளம்பரம் தேடுறாங்கன்னாக்கா தன்னை மாதிரியே தம் பொண்ணையும் தயார்படுத்துகிறாங்களே பின்னாடி விளம்பரத்துக்கு மட்டும். அப்படி தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா 2 வயசு குழந்தைக்கு என்ன சார்? 2 வயசு குழந்தைகள் அதாவது விளையும் பெயர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி அந்த மாதிரி இவங்க மாதிரியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அதை வந்து இப்போ பப்ளிக் அது சோஷியல் மீடியாவில் அதை போட்டு அதை நீங்கள் வந்து இது பண்ணணும். சோஷியல் மீடியாவில் ஏன் போடுறாங்க அதை? தான் பெண்ணுக்கு விளம்பரம் கொடுக்க பார்க்குறாங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்கை இது மேட்ரை சொல்லி தான் பொண்ணையும் தன்னை மாதிரியே வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு வளர்ந்து வர்ற காலத்தில் இந்த மாதிரியான படங்கள்லாம் ஓடுமாங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த கருத்துக்கள்லாம் எடுபடுமான்னுலாம் பார்க்கணும். அது அப்பா பொண்ணு அப்படின்ற அந்த ஒரு பாண்டிங் எவ்வளோ அப்பா கியூட்டான ஒரு பொண்ணுங்கிறதையும் பாண்டிங் சார். அசிங்கப்படுத்தலாங்கிறதுக்கு இது இருக்குது. ஆனால் ஒன்று வச்சுங்க, மருத்துவ ரீதியாக தந்தை மகளும் உறவு வச்சுக்கிட்ட இதெல்லாம் நிறையா இருக்குது. தாய் கூட உறவு வச்சுக்கிறது வந்து ரொம்ப அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மனநல மருத்துவமனையில் போய் பாருங்கள். ஒரு பெரும்பாலான நோயாளிகள் எப்படி கண்டுபிடிப்போம்னா நல்லாவே பேசிக்கிட்டு வருவோம். இவனை ஏன்டா மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சந்தேகம் வந்தார். அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது இவ்வளோ தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்புறம் ஏன் உள்ளே வந்தாங்க? எங்கள் அம்மாவோட படுத்துக்கிட்டேன். எதுக்காக உங்கள் அம்மாவோட படுத்துக்கிட்டேன் நான் தான் கேட்டேன். அது உள்ளே அந்த கருப்பையிலேருந்து வெளியே வந்ததாக சொன்னாங்க. அது உள்ளே போனால் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அவனுடைய ஆங்கிளில் அது ரைட்டு. அது உள்ளேருந்து நான் எப்படி வெளியில் வந்து அந்த இடம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு போனேன். அது செக்ஸுக்கு அவன் கொடுத்த விளக்கம். அவனுடைய ஆங்கிள் அது ரைட், அதில் தப்பு இல்லை. தான் பிறந்த இடத்த பார்க்குறதுக்கு போகிறோம் இல்லையா, அது மாதிரி அவன் சொன்னான். அவனை மென்டல்னு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நடக்கிறது. நீங்கள் அந்த மனநோயாளிகள்கிட்ட இருந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களதால அங்கே வந்து அவங்க மேலே அனுதாபத்தோடு இருக்கிற உறவுக்காரர்களை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நம்மளை மாதிரி அவுட் சைடர்ஸ் தான் இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அதனால் இன்றைக்கி அந்த குழந்தைய வளர்த்துற பார்க்குறாங்க. அதை நான் சொல்கிறேன், அந்த குழந்தை வந்து அவர் இது பண்ணும்போது ஒரு பட்டன் போட்ட ஷர்ட்டோட கட்டி பிடிச்சிருப்பார், 2-3 தடவை பிடிச்சிருப்பார். இவர் கட்டி பிடிச்சா நமக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது தொடாத அப்படின்னு இருக்கும், வலிக்குது அப்படின்னு. அதை வச்சுட்டு விளம்பரம் தேடுறாங்க. அது இவங்களோட மனவக்கரம், குழந்தைக்கு ஒன்றும் இல்லை. இவங்க மனவக்கரத்தில் இதை வச்சு இவங்களாட்டமே அந்த குழந்தைய தயார் பண்ணிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதை செய்கிறது வந்து நமக்கு ஆட்சேபம் இல்லை. அவ்வளோதான். அது குழந்தைக்கு அது விருப்பமாக இருந்தால் எதிர்காலத்தில் அப்படி போச்சுன்னா அதுவும் நமக்கு ஆட்சேபம் இல்லை. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.